ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராயிங்க்கான ஃபுல் கலரிங் செட்டு வந்து பார்க்கலாமா? ரொம்ப நாளே வந்துட்டு என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் கலரிங் செட்டு வந்து வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு வந்து ஆசை. ஏன்னா அவனுக்கு வந்து ட்ராயிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து அவனுக்கு காம்படிஷன் வேறு வந்து இருந்தது. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்துருக்கேன், இந்த சூட் கேஸில் வந்து ஃபுல் கலரிங் செட் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அதை வந்து வாங்கணும். அதுக்கு வந்து டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் பர்த்டேக்கு, என் பையனோட பர்த்டேக்கு வந்து அவனுக்கு வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணல, ஹாஸ்பிட்டல் விஷயமா அழிஞ்சிட்டு இருந்ததுனால. ஸோ அதனால் அவனுக்கு பர்த்டே கிஃப்டாகவும் இருக்கணும், அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டதாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வாங்கலான்னு பார்க்கும்பொழுது ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே வந்துட்டு ஃபுல் கலரிங் செட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தது தான் இது. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து பிளாஸ்டிக் கிரையான்சஸ் வந்து ஒரு 12 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அழகாக ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து லிட்டோட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாம்ஸில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து மொத்தம் 50 கலர்ஸ் வந்து இருந்தது. அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இது கூட வந்து ஒரு பென்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. 50 கலர்ஸுமே அழகாக டிஃப்ரென்ஸ் பண்ணுற மாதிரியாக வந்து இருந்தது. இது வந்து நம்ம ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து பர்த்டேனா கூட நம்ம வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு பொருள் தான் வந்து சொல்லணும். ஸோ இது அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம கேரி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நட்ராஜில் வந்து ஒரு 12 கலர் பென்சில், இதனால லாங்காக வந்து இருந்தது, வித் வந்து ஷார்ப்னரோட வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து இந்த கலர்ஸ், டெம்ப்ரவரி கலர்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட், கலர் மிக்சிங் பிளேட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ்ஷு வந்து கொஞ்சம் குட்டி பெருசு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து டாம்ஸ்லேயே வந்து இன்னொரு கிட்டு, இது வந்து கவரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்னெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரையான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரையான்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டர் மாதிரி வந்து ட்ரா பண்ணும்போதே நல்லா ஸ்மூத்தாக வந்துருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து 12 கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு க்ரையான்ஸும், அதுக்கப்புறம் மினி சைஸில் வந்து ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோடு சேர்த்து ஒரு பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸ்கேல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து ஒரு ட்ராயிங் நோட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன், கவர் ஆகலை. இதான் வந்து இதோட கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீல் ஷேப்பில் வந்துட்டு எரேசர் வந்து வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் சர்க்கிள் வாங்கியிருந்தான். அப்புறம் வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த கார்ட்போர்டு ஆட்டம் மாதிரி வந்து அது கொஞ்சம் வாங்கியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் வந்து வாங்கியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேபிள்லாம் உனக்கு வாங்க